ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாடின்ஸ் கிச்சன். 2025 ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா ஸ்வீட்டோடைய ஆரம்பிக்கலாம். பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மதுரை கீ நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே கீயில் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிற பைனாப்பிள் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களோட பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுனாக்கா, என்னோடது ஸ்வீட் இல்லாததுனால 1 டேபிள் ஸ்பூன் மதுரை சக்கரை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு அளவு தண்ணி ஊற்றி பைனாப்பிளோட கலர் வர்றதுக்காக எசென்சியல் ஆயில் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா 1 கப் ரவை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து குக்காகி வரும்பொழுது 1க்கு 2 கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி வந்தப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற நட்ஸு போட்டுக்கலாம். கடைசியாக இந்த ஏலக்காய் தட்டி போடுங்க, நல்லா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இறக்கி எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.